ஸோ நான் விரும்புகிற பையன் எப்பவுமே என்னை விரும்புகிறதே இல்லை. இது ஒரு பேட்டர்னாகவே இருக்கு சக்தி. என்ன செய்யறது? என்கிட்ட என்ன ராங்? வாட் இஸ் ராங் இன் மீ? வாட் இஸ் ராங் வித் மீ? அப்படின்னு தான் இவங்க அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Hello everyone, welcome to my channel. My name is Shakti. I'm a counseling psychologist. Let's get into the video now. வாட் இஸ் ராங் வித் மீன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஆக்சுவலாக உங்கள்கிட்ட இருக்க ராங் என்னன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதை விட உங்ககிட்ட இருக்க என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு ரிஜெக்ஷன் வந்து இட் இஸ் நாட் அபவுட் யூ. உங்களை வச்சு தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. மேபி அவங்களுக்கு வேற யாரையோ பிடிச்சிருக்கலாம். இல்லை, ஏன்னா ஒருத்தருக்கும் அந்த ஜேர்னி வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். தனக்கான கனெக்ஷனை தேடிக்கிற அந்த ஜேர்னி இருக்கு இல்லையா, அது யூனிக்காக இருக்கும். அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும், அப்படி தான் எடுத்துக்கணும்னு வி கேனாட் ஃபோர்ஸ் எனி ஒன். அப்படி இருக்கும்போது அதை வந்து ரிஜெக்ஷனாக எடுத்துக்காதீங்க. ரிஜெக்ஷன் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லைஃபாக இப்போ மாறிடுச்சு. என்னால் ஒரு விஷயம் சொல்ல முடியும், இந்த வென் இட் கம்ஸ் டு ஹார்ட் மற்ற ரிஜெக்ஷன்லாம் கூட தாங்கிக்க முடியும். ஆனால் இந்த ரிஜெக்ஷனை அவ்வளோ ஈஸியாக ப்ராசஸ் பண்ண முடியாது. இது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குங்கிறதே என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ ஆனால் இங்கே நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, ரிஜெக்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப்னு ஆகி போச்சு இந்த காலத்தில். ஏன்னா இந்த காலத்தில் எல்லாருமே ரொம்ப யூனிக்காக இருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க ரொம்ப ரொம்ப இண்டிபெண்ட்டாக டிசிஷன் எடுக்கிறாங்க. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்பாங்க, எமோஷ்னலாக யாரு கார்னர் பண்ணால் அவங்க கேட்பாங்க. இந்த காலத்தில் அப்படியெல்லாம் இல்லை. அவங்கவுங்க டிசிஷன் ரொம்ப ரொம்ப சுயமான ஒரு இண்டிபெண்ட் டிசிஷன் எடுக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு க்ரோன் அப்பாக, ரொம்ப ஒரு தெளிவான ஒரு தலைமுறையாக இப்போ நம்ம ஜென்ரேஷன் இருக்காங்க. ஸோ அதனால நாம் இதை பார்த்து உட்காந்து அழக்கூடாது. எனக்கு பொம்மை வேணுங்கிற குழந்தை கேட்டு அடம் பிடிக்கிற மாதிரி நம்ம அடம் பிடிச்சி அழக்கூடாது. அதை கடந்து போகணும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கனெக்ஷன் உங்களுக்கு அவ்வளோ மீனிங்ஃபுல்லாக அப்ராப்ரியேட்டாக இருக்காது. ஏன்னா எந்த கனெக்ஷனுமே ஃபோர்ஸ் பண்ணி வர விஷயங்கள் அவ்வளோ அப்ராப்ரியேட்டாக இருக்காது. எப்போ நீங்கள் கொடுக்குற அஃபெக்ஷனை ரெசிப்ரோகேட் பண்ணலையோ, அதை அக்செப்ட் பண்ணலையோ, அதுக்கு வந்து அக்னாலேஜ் பண்ணி அதுக்கு வேல்யூ பண்ணலையோ, தட் இஸ் நாட் யுவர் கனெக்ஷன் அட் ஆல். தட் இஸ் நாட் யுவர் சோல்மேட் அட் ஆல். அதை விட்டுட்டு நீங்கள் நகர்ந்து அடுத்த ஸ்டெப் போகிறது தான் உங்கள் டைமை வந்து சேவ் பண்ணும். அதுக்கப்புறம் ஏன்னா அந்த மீனிங்ஃபுல் கனெக்ஷன் வந்து அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜியை கொடுக்கும். ஒரு லைஃப் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மாறுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லை சக்தி, என்னால் வந்து எவ்ரி டைம் திஸ் இஸ் வாட் ஹேப்பனிங். நான் விரும்புகிற பசங்க என்னை ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஆனால் எனக்கு தேவையில்லாத நான் வேணான்னு நினைக்கிறவங்க என்னை லவ் பண்ணுறேன்னு ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, அப்படி என்ன பண்ணுறதுன்னு சில பேர் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. அதுக்கான பதில் நான் இங்கே சொல்கிறேன். சம்டைம்ஸ் ஏன் நம்ம வந்து நமக்கு கிட்ட வர்ற அந்த அன்பை வந்து ரிசீவ் பண்ண மாட்டேங்கிறோம் அப்படின்னா, சில பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க. அவங்க வந்து எப்போவுமே சேஸ் பண்ணணும், ஒரு மிஸ்ட்ரி இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மிஸ்ட்ரி, சேஸ், அந்த சேலஞ்சிங் இருக்கிற லைஃப் பிடிக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிற பெண்கள் மோஸ்ட்லி இந்த மாதிரி தன்னால் வர அன்பை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு அந்த சேலஞ்ச் இருக்கான்னு தேடிட்டே இருப்பாங்க. சில பெண்கள் வந்து அவங்களுக்கு என்ன வேணுங்கிற கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ ஒரு ஃபேசினேஷனாக எதை பார்த்தாலும் மற்ற பெண்கள் விரும்புகிற விஷயம்னா உடனே எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. கொண்டாடப்படுற விஷயங்கள் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது மெஜாரிட்டி ஆஃப் த ஒரு அடுத்தவங்களுக்கு வேணும் இருக்கு, அடுத்தவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே எனக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு. அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்மெச்சோர்டான ஒரு சூப்பர்ஃபிஷியல் லேயர். அது வந்து லவ்னு சொல்ல முடியாது. அது கைண்ட் ஆஃப் ஒரு ஜெலஸ், ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு செல்ஃப் எஸ்டீமோட, லோ செல்ஃப் எஸ்டீமோட ரிஃப்ளெக்ஷன். என்கிட்ட அந்த பொருள் இருந்தால் என்னோட செல்ஃப் எஸ்டீம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது. இட் இஸ் நாட் அட் ஆல் ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே உங்களை கொண்டு போகாது. ஸோ இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள ஹிக்கப்ஸ் இருக்குது அப்படின்னா, முதல்ல நம்ம ஒர்க் பண்ண வேண்டிய ஏரியா நமக்குள்ள. நான் எதில் ஸ்பெஷல், அண்ட் சப்போஸ் என்னோட லைஃப்பில் சேலஞ்சஸ் வந்ததுன்னா நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவேன், சப்போஸ் ரிஜெக்ஷன்ஸ் வந்ததுன்னா அதை எப்படி நான் ஹேண்டில் பண்ணுவேன், அண்ட் இன் விச் வே ஐ ஆம் ஒர்த். நான் வந்து எவ்வளோ தூரம் நான் ஒர்த்ஃபுல்லாக இருக்கேன், எவ்வளோ தூரம் நான் ஐ டிசர்வ் டு ஹாவ் அ குட் லைஃப் அண்ட் லவ், நல்ல ஒரு அழகான லவ் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் எவ்வளோ தூரம் டிசர்வாக இருக்கேங்கிறதெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நீங்கள் யூ ஸ்டெப் இன் டு லவ், அது ரிலேஷன்ஷிப். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்குள்ளே ஒர்க் பண்ணுங்கள். நேவிகேட் பண்ணுங்கள், உங்கள் எமோஷன்ஸை நேவிகேட் பண்ண கற்றுக்கோங்க. எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்றதை கற்றுக்கோங்க. ஸோ ஒர்க் ஆன் யுவர் பர்சனாலிட்டி.
அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான விஷயம் உங்களை தேடி அட்ராக்ட் ஆகி உங்ககிட்ட வரும். நீங்கள் தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. அது நிறைய டைம் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம், நமக்கான ஒரு கனெக்ஷன் யார், நமக்கான அந்த மீனிங்ஃபுல் கனெக்ஷன் யார், நமக்கான அந்த சோல்மேட் யாருன்னு தேடுறதுலே இருக்கோம் இல்லையா? அது தேடுறதை இன்னையோட விட்டுருங்க. அதை தேடும்போது உங்களால் உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் உங்கள் பர்சனாலிட்டியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான விஷயம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு மேக்னெட் மாதிரி உங்ககிட்ட வந்து நிற்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இதுக்காக உட்காந்து கண்ணீரை வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக உட்காந்து கவிதை எழுதுறேன்னு டைமை கவிதை எழுதுங்க, தப்பு இல்லை. ஆனால் அதுக்காக ரொம்ப அதிகமான டைமை அதில் உட்காந்து வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜேர்னல்ஸ் எழுதலாம், தப்பே இல்லை. கிராட்டிடியூட் ஜேர்னல் எழுதலாம். அண்ட் உங்களோட வழிகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஜேர்னல்ஸ் எழுதலாம். நத்திங் ராங் இன் தட். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட வழிகளை வென்டிலேஷன், அது ஒரு கைண்ட் ஆஃப் வென்டிலேஷன். ஆக்சுவலாக அது ஒரு கைண்ட் ஆஃப் நேவிகேஷன். அதை ஃபுல்லாக வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். இல்லை எழுத தெரியல சக்தி, இது எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் அதை எப்படி உங்கள் எமோஷன்ஸை நேவிகேட் பண்ணணும், உங்கள் பெயின் எப்படி ப்ராசஸ் பண்ணணும், எல்லாமே எங்களால் சொல்லித்தர முடியும். ஆனால் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா உட்காந்து அழுதுகிட்டு இந்த காலம் வந்து இந்த டைம் வந்து ஹீல் பண்ணிடும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முட்டாள்தனம். டைம் வில் ஹீல், there's நோ டவுட். சில பேருக்கு வந்து 19 இயர்ஸ் ஆகும். என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார், 19 இயர்ஸாக இன்னும் அவரோட அந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள குத்திட்டே இருக்கார். 19 இயர்ஸ் ஆகும், சில பேருக்கு 20 இயர்ஸ் ஆகலாம், சில பேருக்கு 1 வருஷம் ஆகலாம், சில பேருக்கு 10 வருஷம் ஆகலாம். ஸோ வருஷக்கணக்காக நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு தெரப்பி எடுத்துக்கும் போது உங்களால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 6 செஷன் 7 செஷனுக்குள்ளே உங்களால் அதுலேருந்து வெளில வந்துட முடியும். ஸோ வீக்லி ஒரு செஷன் அப்படின்னா கூட ஒரு 7 செஷனுக்குள்ளே உங்களால் அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும். அந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு அப்புறம் கோப்பிங் ஸ்கில்லும் நாங்கள் கற்றுக் கொடுப்போம். ஸோ இன்னும் பெட்டராக உங்கள் லைஃப்பை நீங்கள் பார்க்க முடியும். அந்த க்ரோத்தை நோக்கி நீங்கள் மூவ் ஆக முடியும். உங்களோட வலிகளோட நீங்கள் தாங்கிக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. முதல்ல அதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த வலி எப்படி இருக்குன்னா, ரியல் ஃபிசிக்கல் பெயின், அந்த மியோகார்டியல் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா, கார்டியாக் மியோபதி, அப்போ வரை பெயின் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இன்டென்சிட்டியோடு இருக்கிற ஒரு பெயின் இது. அந்த ஃபிசிக்கல் பெயினுக்கு ஈக்குவலான பெயின் இல்லையா கார்டியாக் மியோபதி, அப்போ வரை பெயின் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இன்டென்சிட்டியோடு இருக்கிற ஒரு பெயின் இது. அந்த ஃபிசிக்கல் பெயினுக்கு ஈக்குவலான பெயின் இந்த பெயின் ஆக்சுவலாக. ஆனால் அந்த பெயின் வந்து வெளியில் தெரியாதனால மக்களுக்கு யாருக்கும் அது பெரிய விஷயமா தெரியாது. ஸோ அவங்க வந்து இது என்ன ஒரு விஷயமா விடு அப்படிம்பாங்க. ஆனால் அவங்களுக்கு இந்த வலியோட சீரியஸ்னஸ் தெரியாது. ஸோ இங்கே ஹீலிங் ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். உங்கள் வலிகளை மூடி மறைக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் காயங்களை மூடி மறைக்க ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் காயங்களை ஹீல் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ். நீங்கள் க்ரோத்துக்கு போகிறதுக்கான ஃபஸ்ட்டு ப்ராசஸ் உங்கள் காயங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு, உங்கள் ஹர்ட்டை ஹீல் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வைக்கும்போது இன்னும் உங்கள் ஸ்டெப் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் நடைபெற முடியும். ஸோ ரிலேஷன்ஷிப் பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கான பதிலை கண்டிப்பாக நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன். With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Thanks a lot. Bye-bye. Take care. சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. டெஃபினட்டாக அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்பினீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்போஸ் நீங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. Bye-bye. Take care.